தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. முதல் நாளன்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதே நேரத்தில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இரண்டு பேரும் தாக்கல் செய்த பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்த ஜீப்பில் சிறிது நேரம் பரப்புரை மேற்கொண்டார். அதே போன்று தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம், கொளத்தூர் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக அனுமதி கேட்டிருந்தார். 4 இடங்களில் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. முதலில் பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அவர் சுமார் 20 நிமிடங்கள் பேசினார். அதற்கு பின்பாக ஒரு 12:30 மணி அளவில் தொடங்கிய அந்த அவருடைய பேரணி கொளத்தூர் தொகுதி சென்றடைவதற்கு 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. அந்த அளவுக்கு போலீசார் பாதுகாப்பு இல்லை. அதே போன்று கொளத்தூரில் பேசிய விஜயின் பரப்புரையும் ஒரு சில நிமிடங்களில் முடிந்துவிட்டது. இது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் காவல்துறை சார்பில் எந்த ஒரு பாதுகாப்பும் தரவில்லை என ஒரு குற்றச்சாட்டு தாவேகா சார்பில் முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் போலீசார் கொளத்தூர் தொகுதியில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது போலீஸ் பாதுகாப்பு இல்லை, ஒரு போலீசார் கூட இல்லை. மக்கள் கூட்டம் மிக அளவில் திரண்டதால் பாதியிலே விஜயின் பிரச்சாரம் நிறுத்தப்பட்டது. அதே போன்று வில்லிவாக்கம் தொகுதியில் மேற்கொள்ள இருந்த பரப்புரையும் ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெரம்பூரில் ஒரு சில நிமிடங்கள், கொளத்தூர் தொகுதியில் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே பேசிய விஜய் அங்கிருந்து பாதியிலே பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு வீடு திரும்பினார். இது தொடர்பாக அந்த மாவட்ட செயலாளரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான என் ஆனந்த் அவர்களும் ஒரு புகார் தெரிவித்திருந்தார்கள். காவல்துறை முதலமைச்சருக்கு மட்டுமே பாதுகாப்பு வழங்கியது. முதலமைச்சர் திறந்த வெளி பயணம் மேற்கொண்ட போது கொடுத்த பாதுகாப்பு தாவேகா தலைவர் விஜய்க்கு ஏன் கொடுக்கவில்லை? இது தேர்தல் விதிமீறல் என கூறப்பட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். அதே போன்று கட்சியின் மற்றொரு நிர்வாகியான ஆதவ் அர்ஜுனாவும் முதலமைச்சர் கரூர் சம்பவத்தை போல இங்கு கொளத்தூரில் ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என நினைத்தாரா என்பது குறித்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஏனென்றால் முதலமைச்சருக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தீர்கள், ஆனால் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஏன் பாதுகாப்பு தரவில்லை? காவல்துறை பாதுகாப்பு இருந்திருந்தால் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருப்பார். அதே போன்று வில்லிவாக்கம் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்துவிட்டு வீடு திரும்பியிருப்பார். ஆனால் போலீசார் பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதாக ஒரு முக்கிய குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அதே போன்று தமிழக தேர்தல் அதிகாரிக்கு நேற்று ஒரு புகார் அளிக்கப்பட்டது, இன்றும் ஒரு புகார் அளிக்கப்படும். தேர்தல் விதிமீறல், காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கவில்லை என்பது குறித்து ஒரு புகார் அளிக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்று கொளத்தூரில் தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதாக அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிரச்சாரத்தின் போது காவல்துறை அனுமதிக்கப்பட்ட 5 ஒலிபெருக்கிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஆனால் விஜய் அவர்களோ 30 ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக பெரவள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.